ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஒரு வேளை டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நம்ம வந்து இந்த பேடிஎம்மில் ₹21 ஒரு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணி பர் டேக்கு நம்ம வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் நம்ம விட்றப்ப நம்மளுக்கு அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். அதே போல் எனி டைம் வித்ட்ரால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்திங்கன்னா AUD USD சரிங்களா? இது நம்ம டிஸ்கார்டு தான். டிஸ்கார்டில் ஆல்ரெடி வந்து டார்கெட் இது வரைக்கும் போகும். இங்கே வந்து 2 ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா? 2 ஜோனை மார்க் பண்ணி டோட்டலாக கூட நீங்கள் ஜோன் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி இந்த இடத்துல டேர்ன் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அந்த ஜோன் வந்து கரெக்டாக சொல்லணுன்னா இதில் நம்ம மார்க் பண்ணோம். சரிங்களா? இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம், எடுக்காட்டி போகலாங்கிறதா 100% அவ வந்து கேரண்டி தர முடியாது. ரீசன் ஃபார் தட் என்னென்னா இது கவுண்டர். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டு. அதனால தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் சார்ட்டில் கிளியரான ஒரு வியூ கொடுக்காம ஜஸ்ட் வந்து 2 ஜோன் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நம்ம எப்படி கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து CH கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்துருக்கு. முறையாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்கணும். பையிங்கில் ஆல்ரெடி இந்த இடத்துலையே நம்ம போட்டதுனால பையிங்க்கு டார்கெட்டு தான் இதை நம்ம வச்சுருக்கோம். ரீசன் ஃபார் தட் எதனால் இந்த ஒரு இதை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். எதனால் அப்படின்னா இங்கே ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. சரிங்களா? டபுள் டாப் லிக்விடிட்டி கிடைக்கிது அப்படின்னாலே இந்த ஜோன் வந்து என்னங்க ஹைலி வேலிட் ஜோனாக நமக்கு வந்து மாறிடும். ஸோ அதனால தான் வந்து இங்கே நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே வந்து டார்கெட்டாக வச்சுருந்தோம். பட் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கு, அதாவது ரிவர்ஸ் ஆகி கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால தான் அந்த டார்கெட் அடித்த இதுலேயே வந்து நம்ம வந்து 2 ஜோன் வந்து நம்ம மார்க்கிங்கில் கொடுத்துருந்தோம். சரிங்களா? அந்த 2 ஜோனையும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹவர்ஸில் ஒரு நீட்டான ஒரு ஜோனே வந்துடும். சரிங்களா? 15 மினிட்ஸில் போனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஜோன் வரும். நம்ம இப்போ 4 ஹவர்ஸ்லேயே என்ட்ரிஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜோன் வந்து பிக் பண்ணிட்டு கீழே வருது. கீழே வந்துட்டு இப்போ சிம்பிளான ஒரு விஷயம், இப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு மைனர் சோச் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? மைனர் சோச் அப்படின்னா மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட சேஞ்ச் வந்து மாறுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்கும். 15 மினிட்ஸில் அதோட சூப்பராகவே வச்சுருக்கும். ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்கிற சிக்னல் வந்து நமக்கு மார்க்கெட்லேருந்து கிடைக்கிது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த மேலே இருக்கிறது எத்தனை ஜோன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் தான் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இந்த கேண்டில் மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம், இந்த கேண்டில்லேருந்து தான் அந்த ஒரு பவர் வந்து வந்திருக்குது. அதாவது இந்த கேண்டில்லேருந்து தான் புஷ் வந்து மார்க்கெட் கீழே பண்ணியிருக்கு. ஒரு ஹியூஜான ஒரு அமௌண்ட்டான இது வந்து இதுலேருந்து தான் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து இம்பேலன்ஸில் வந்து ஒரு என்ட்ரி எடுக்குது. சரிங்களா? மார்க்கெட் இம்பேலன்ஸில் வேணுங்கிற லிக்விடிட்டி எடுத்துக்கிச்சு. இங்கே ஒரு டாப் இங்கே ஒரு டாப் இருக்குது. பட் எடுத்திருந்தாலும் அந்த டாப்பில் வந்து இருக்கிற லிக்விடிட்டிஸை மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் ஷூட்டன் அப் ஆகுது. ஷூட்டன் அப் ஆனோடனே நமக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, வழக்கம் போல் என்ட்ரி SL. சரிங்களா? நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் காட்டிக்கலாம். உங்களுக்கு 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 1 மினிட்டில் ஒரு CH வந்து நடந்திருக்கு. சரிங்களா? 1 மினிட் ஆக்சுவலாக ரெடியூஸ் பண்ண முடியாது, அதனால் இப்படியே சொல்கிறேன். இது பண்ணிட்டு நீங்கள் ரீசன்ட் ஸ்விங் ஹை, அதாவது இங்கே கொடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஏசியன் ஹையில் வந்து வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. டார்கெட் வந்து நமக்கு கீழே வரைக்கும் ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். சரிங்களா? இதை வந்து TP1ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால இதை வந்து TP1ன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து லாங் TP2ன்னு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? TP1 2 எத்தனை TP அடிக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் எடுத்துகிட்டு 2 டிபி அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. இப்போ இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த இடத்துல இன்னொரு லிக்விடிட்டி இருக்குதுல்ல சார் அப்படின்ட்டு. மறுபடியும் மார்க்கெட் ஏன் வந்து இங்கே மேலே எடுக்கலன்னு கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இல்லை. இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் இன்டியூஸ் பண்ணுறக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இம்பேலன்ஸான ஆர்டர் பிளாக் இல்லை, ஆல்ரெடி வந்து எடுத்ததுனால மார்க்கெட் வந்து டேரெக்டாக வேணுங்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா, நம்ம 2 டிபி வச்சுருந்தோம், 2 டிபியை வந்து சூப்பராக வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இந்த ஜோனில் வந்து இப்போ ஸ்டாண்டிங்கில் இருக்குது. லைவ் மார்க்கெட்டு தாங்க, ஸோ வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்டாண்டிங்கில் இருக்குது. இங்கே மார்க்கெட் மறுபடியும் எடுத்து மேலே பறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற மேஜர் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னோம், இது வந்து பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சிஹெச் கிடச்சதுன்னா தாராளமாக வந்து என்ட்ரி எடுங்க, ஒரு ட்ரை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு 1999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.